ஸ்ரீமத் பாகவதம் 97ஆம் பகுதி. கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் உடனடியாக சிறையிலிட்டான். அவர்களுக்கு பிறந்திருந்த அத்தனை குழந்தைகளையும் கொன்று போட்டான். தன்னை தடுத்த தனது தந்தை உக்ரசேனரையும் சிறையில் அடைத்து தானே மன்னனானான். யாதவர்கள் எல்லோரும் தேவர்கள் என்றே முடிவு கட்டிய கம்சன் பல வகைகளிலும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினான். ஏராளமான வரிகளை விதித்தான். தனக்கு கப்பம் கட்டுமாறு செய்தான். சிறு குற்றம் செய்தாலும் மாறுகால் மாறு கை வாங்கினான். எதிர்ப்பவர்களை கொன்றான். சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான். அப்பாவிகளான யாதவர்கள் கம்சனுக்கு பயந்து அடிமை போல் வாழத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு நாளையும் நரகத்தில் இருப்பது போல கழித்தார்கள். இருண்டு போன தங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வெளிச்சம் வரும் என்று காத்திருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. விரைவிலேயே கோடி சூரிய பிரகாசமாக வெளிச்சம் வரத்தான் செய்தது. அன்னை தேவகி சிறைச்சாலையில் 7ஆம் முறை கர்ப்பமடைந்தாள். கம்சன் எச்சரிக்கையானான். அவளுக்கு குழந்தை பிறந்ததுமே தனக்கு தகவல் தெரிவிக்கும்படி கட்டளையிட்டு சிறையில் அவர்களை சுற்றி வீரர்களை நியமித்தான். வெகு ஜாக்கிரதையாக காவல் காக்கும்படி கட்டளையிட்டான். கம்சனின் நடவடிக்கைகளை கண்டு பகவான் புன்னகைத்து கொண்டார். தனது யோகமாயா தேவியை அழைத்தார். மாயா, தேவகியின் வயிற்றில் 7ஆவதாக வளர்ந்து வரும் கரு ஆதிசேஷனின் அம்சம். நீ அந்த கருவை எடுத்து கோகுலத்தில் வசித்து வரும் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோஹிணியின் வயிற்றில் சேர்த்துவிடு. அடுத்ததாக நான் அன்னை தேவகியின் திருவயிற்றில் 8ஆவது கருவாக வளரப்போகிறேன். அதே சமயத்தில் நீ கோகுலத்தில் நந்தகோபன் என்பவனின் மனைவியான யசோதையின் கர்ப்பத்தில் வளர்ந்து வா என்று கூறி அனுப்பி வைத்தார். யோகமாயை அதன்படியே செய்தாள். அன்னை தேவகியின் 7ஆவது கரு வயிற்றிலேயே கலைந்து விட்டது என்று கேள்விப்பட்ட கம்சன் கொல்லும் வேலை எனக்கு மிச்சமானது என்று சந்தோஷம் கொண்டான். அன்னை தேவகியின் வயிற்றில் 8ஆவது கருவாக ஸ்ரீகிருஷ்ண பகவான் குடியேறினார். அதனால் கர்ப்பிணியான அவளின் அழகு மேலும் ஒளிர்ந்தது. இதை கண்ட கம்சன் கலக்கமடைந்தான், குழப்பமும் கொண்டான். 97ஆம் பகுதி நிறைவடைந்தது.